ஹாய் ஆல். டிஎன்பிஎஸ்சி இங்கிலீஷ் நியூ சிலபஸ் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இதில் போயம் அண்ட் ப்ரோஸ் நிறைய புது இன்க்ளூஷன்ஸ் வந்துட்டு இருக்குது. போயம் பொறுத்த வரைக்கும் 16 ஓல்டு போயம்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் 14 நியூ போயம்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நம்ம த லிசனர்ஸ் அப்படின்ற போயம் பற்றி பார்க்கலாம். த லிசனர்ஸ் அப்படின்ற போயம் வந்துட்டு 7th ஸ்டாண்டர்ட் போயம். ஸோ எப்பயுமே ஒரு போயம் படிக்கும் போது அதனோட ஆத்தர் யார், அவரோட நேஷ்னாலிட்டி என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கணும். ஏன்னா அது கேட்பாங்க. ஸோ த லிசனர்ஸ் எழுதினவர் வந்து வால்டர் டி லாமார். ஸோ அவரோட நேஷ்னாலிட்டி வந்துட்டு இங்கிலீஷ். ஓகேவா? இவர் ஒரு இங்கிலீஷ் போயட். இப்போ போயம் பார்க்கலாம். ஸோ இந்த பிக்சர் டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி ஒரு ட்ராவலர் வந்துட்டு ஒரு ஃபாரஸ்டில் ஒரு அபண்டன்ட் ஹவுஸ் ஒன்று இருக்குது, அங்கே போய் கதவை தட்டுறாரு. ஸோ இதுதான் அந்த சீன். இது வந்து ஒரு மிஸ்டீரியஸ் சீனை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இந்த போயம் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ போயம் பார்க்கலாம். இஸ் தேர் எனிபடி தேர் செட் த ட்ராவலர் நாக்கிங் ஆன் த மூன்லிட் டோர் அண்ட் ஹிஸ் ஹார்ஸ் இன் த சைலன்ஸ் சாம்ப்டு த கிராசஸ். சாம்ப்ட் அப்படின்னா வந்துட்டு புற்களை வந்துட்டு நல்லா கரகரன்னு சாப்பிட்றது சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த நாய்ஸை தான் வந்துட்டு சாம்ப்ட் த கிராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஃப் த ஃபாரஸ்ட் ஃபர்னி ஃப்ளோர். ஃபர்னி அப்படின்றது அதாவது ஃப்ளவர்லெஸ் பிளான்ஸ் இருக்கு இல்லையா, அதை தான் வந்துட்டு ஃபர்னி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த புற்களை வந்து சாப்பிடுது பாருங்கள், அந்த தரையில இருந்து எடுத்து. அண்ட் அ பேர்ட் ஃப்ளூ அப் அவுட் ஆஃப் த டரட். டரட் அப்படின்னா வந்துட்டு ஒரு ஸ்மால் டவர் தட் ப்ரொஜெக்ட்ஸ் ஃப்ரம் த வால் ஆஃப் அ பில்டிங். ஓகேவா? ஸோ நம்ம டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ்ன்றது தனியாக லிஸ்ட்டு போட்டு படிக்க தேவையில்லை. நம்ம ப்ரோஸ் அண்ட் பொயட்ரியை வந்துட்டு படிக்கும்போதே அங்கே இருக்கிற அந்த போல்டில் இருக்கிற வேர்ட்ஸை வந்துட்டு நம்ம படித்தாலே அந்த மீனிங் வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். புதுசாக வந்துட்டு நம்ம லிஸ்ட்டு போட்டு ஒரு 100-200 வேர்ட்ஸ் வந்து தனியாக வந்துட்டு பார்க்க வேணாம், இப்படியே வந்து பார்த்தாலே போதும். ஸோ அப்புறம் above the traveler's head and he smote upon the door again a second time. ஸ்மார்ட்னா வந்து திருப்பி நாக் பண்ணுறாரு, லவுடாக நாக் பண்ணுறாரு இந்த தடவை. இஸ் தேர் எனிபடி தேர் he said but no one descended to the traveler. ஸோ அவரோட நாக் பண்ணுறதை வந்துட்டு யாரும் காது கொடுத்து கேட்கல, இல்லை யாரும் வந்துட்டு அதுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணலை. நோ ஹெட் ஃப்ரம் த லீவ் ஃப்ரிஞ்ச்டு சில். சில்னா விண்டோ சில் நம்மளுக்கு தெரியும். leaned over and looked into his grey eyes where he stood perplexed and still. perplexedனா ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக அவர் நிற்கிறார். என்னடா யாருமே ஓப்பன் பண்ணலை, யாரா இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு கன்ஃபியூஷனில் அவர் நிற்கிறாரு. பட் ஒன்லி அ ஹோஸ்ட் ஆஃப் ஃபேண்டம் லிசனர்ஸ். ஃபேண்டம் லிசனர்ஸ்னால் வந்துட்டு இங்கே வந்து கோஸ்ட்டை வந்து சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு வெறும் அங்கே வந்து வெறும் சோல்ஸ் தான் உள்ளே இருக்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. that dwelt in the lone house then stood listening in the quiet of the moonlight to that voice from the world of men. ஸோ இது வந்து ஒரு மூன்லைட் நைட்டு. ஸோ இவர் ஒரு ஃபாரஸ்டில் ஒரு அபண்டன்ட் ஹவுஸை போய் தட்டுறாரு. அங்கே எதுவுமே இல்லை. ஸோ வெறும் சோல்ஸ் தான் வந்துட்டு அந்த ஹவுஸ்குள்ளே இருக்குது. ஸோ இந்த சோல்ஸ் வந்துட்டு அந்த மூன்லைட்டில் வந்துட்டு இந்த வாய்ஸ் ஃப்ரம் த வேர்ல்ட் ஆஃப் மென் அதை வந்து லிசன் பண்ணிவிட்டு அது இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. stood thronging the faint moonbeams on the dark stair. ஸோ இந்த சோல்ஸ்லாம் எங்கே இருக்குதான், அந்த ஸ்டேரில் வந்துட்டு அப்படியே வந்து ஒரு மாதிரி க்ரௌடிங்காக அங்கே வந்து நின்றுட்டு இவங்க வாய்ஸை வந்து கேட்டுட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தட் கோஸ் டவுன் டு த எம்டி ஹால் ஹர்கனிங் in an air stirred and shaken. அதாவது அந்த சோல்ஸ்லாம் they are listening attentively to the traveler. என்ன சொல்கிறாருன்றது வந்து கேட்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. by the lonely traveler's call. ஓகேவா? ஸோ இந்த ஹோல் போயமே வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு இயரி சிச்சுவேஷனை வந்துட்டு சொல்லுது, ஒரு மாதிரி அமானுஷ்யமான ஒரு சிச்சுவேஷனை வந்துட்டு இது சொல்லுது. ஒரு சூப்பர் நேச்சுரல் கனெக்ஷன் வந்துட்டு இருக்கிற மாதிரி சொல்லுது. ஸோ இது லோன்லினஸ்ஸையும் வந்து எம்ஃபசைஸ் பண்ணுது இந்த போயமில் வந்து. ஓகே, இப்போ இந்த போயமில் இருக்கிற பொயட்டிக் டிவைசஸ்லாம் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஃபர்னி ஃப்ளோர். இதில் இந்த எஃப்
எஃப் அப்படின்ற வார்த்தை வந்து ரிப்பீட் ஆயிருக்கு, அந்த வேர்ட் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ரெப்பிட்டேஷன் ஆஃப் த கான்சனன்ட் வேர்ட், ஓகேங்களா? அது வந்து alliteration. ரெப்பிட்டேஷன் ஆஃப் த கான்சனன்ட் வேர்ட் வந்து alliteration. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாம்ப்டு. சாம்ப்ட் அப்படின்ற வார்த்தை வந்துட்டு ஒனமட்டோஃபியா அப்படின்னா வந்து இட் ஃபெனட்டிக்கலி imitates or suggests the sound that it describes, ஓகேவா? நம்ம என்ன சவுண்டு வந்துட்டு உணர்த்தணும்னு நினைக்கிறோமோ அந்த வேர்ட் வந்து அதை உணர்த்தும். சாம்ப்டு அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது வந்து ஒனமட்டோஃபியா. நெக்ஸ்ட்டு வந்து நாக்கிங் ஆன் த மூன்லிட் டோர். இந்த வார்த்தையை படித்த உடனே நம்ம வந்து அதை இமேஜின் பண்ணுவோம் இல்லையா? லைக் ஒரு அபண்டன்ட் ஹவுஸு, அதில் ஒரு மூன்லிட் டோர், அதாவது மூன்லைட்டில் வந்துட்டு ஒரு டோர் வந்து நம்மளுக்கு தெரியுது. அந்த டோரை வந்து ஒருத்தர் நாக் பண்ணுறாரு. ஸோ இதை நம்ம வந்து இமேஜின் பண்ணுவோம், அந்த சீன் வந்து நம்ம இமேஜின் பண்ணுறோம். ஸோ இது வந்து இமேஜியரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் தேர் எனிபடி தேர் அப்படின்ற வார்த்தை வந்து 2 தடவை வந்திருக்கு. ஸோ இது வந்துட்டு ரெப்படிஷன். ஸோ ஃபுல்லாக அந்த ஃப்ரேஸ் அப்படியே வந்திருக்கு பாருங்கள். இஸ் தேர் எனிபடி தேர், இஸ் தேர் எனிபடி தேர். ஸோ இது வந்துட்டு ரெப்படிஷன். நெக்ஸ்ட் வந்து எ ஹோஸ்ட் ஆஃப் ஃபேண்டம் லிசனர்ஸ். இது வந்து என்னன்னா a host of phantom listeners. இந்த கோஸ்ட், அதாவது உள்ளே இருக்கிற சோல்ஸை வந்துட்டு ஹோஸ்டாக சொல்கிறாங்க இதில். ஸோ அந்த கோஸ்ட்டு தான் வந்துட்டு அவங்க ஹோஸ்டாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து மெட்டாஃபர். நெக்ஸ்ட்டு வந்து எம்டி ஹால் அப்படின்னு இருக்கு இல்லையா, இது வந்து சிம்பாலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சிம்பாலிசம்னா வந்து வி யூஸ் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் ஐடியாஸ் டு ரெப்ரசன்ட் சம்திங் பியாண்ட் த லிட்ரல் மீனிங். ஸோ இது வந்து ஒரு போயட் வந்துட்டு ஒரு போயம்க்கு வந்துட்டு ஒரு டெப்த் தர வேண்டியதுக்காக வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். அதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் ஐடியாவை வந்துட்டு ஒரு வே ஆஃப் கம்யூனிகேட் பண்ணுறது, இன்டைரக்டாக கம்யூனிகேட் பண்ணுறது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எம்டி ஹால் வந்துட்டு இட் சிம்பிளைசஸ் ஒரு மிஸ்ட்ரி அண்ட் ஒரு அபண்டன்ட் அட்மாஸ்பியரை வந்துட்டு சிம்பிளைஸ் பண்ணுது, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அண்ட் அ பேர்ட் ஃப்ளூ அப் அண்ட் ஹீ. இந்த ஆண்ட்ன்றது ஃபர்ஸ்டாக வருது இல்லைங்களா, இது வந்துட்டு ஆனஃபோரா. ஸோ சென்டென்ஸோட ஸ்டார்டிங்கில் வந்துட்டு வந்ததுன்னா அது வந்துட்டு ஆனஃபோரா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பை த லோன்லி ட்ராவலர்ஸ் கால். இந்த லோன்லி ட்ராவலர்ஸ் கால் அப்படின்னா வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்கிற பொயட்டிக் டிவைஸ் வந்துட்டு டிரான்ஸ்ஃபர்ட் எபித்தட். ஆக்சுவலாக டிரான்ஸ்ஃபர்ட் எபித்தட்னா மாற்றப்பட்ட அடைமொழின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ ட்ராவலர் அப்படின்னு சொல்லாமல் லோன்லி ட்ராவலர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் வந்துட்டு அடைமொழி. ஸோ இது வந்துட்டு டிரான்ஸ்ஃபர்ட் எபித்தட். நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் நிறைய சொல்லலாம். அந்த பேர்ட் ஃப்ளூ அப் அவுட் ஆஃப் த டரட், இது வந்துட்டு இமேஜியரியாகவும் சொல்லலாம். இதுவும் நம்ம வந்துட்டு ஒரு விஷுவல் இமேஜியரி தான். நெக்ஸ்ட்டு ஸ்டுட் லிசனிங் இன் த குவாய்ட் ஆஃப் மூன்லைட், இது கூட விஷுவல் இமேஜியரி தான். ஸோ நம்ம எல்லா பொயட்டிக் டிவைசஸும் பார்த்துட்டோம். ஒரு போயம்னு எடுத்தால் அந்த போயம் யார் எழுதுனது, அவரோட நேஷ்னாலிட்டி என்ன, அதுக்கப்புறம் அந்த போயமில் என்ன சொல்ல வராங்க, அந்த டோன் ஆஃப் த போயம் என்ன, அதில் இருக்கிற பொயட்டிக் டிவைசஸ் என்ன, அதில் இருக்கிற முக்கியமான வேர்ட்ஸோட மீனிங் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ இந்த டோன் ஆஃப் த போயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மிஸ்டீரியஸ் இல்லை ஒரு அன்செட்லிங் சுச்சுவேஷனை வந்துட்டு இது உணர்த்துது. ஸோ இதில் நிறைய ரைமிங் வேர்ட்ஸும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டில், சில், இதெல்லாம் வந்துட்டு ரைமிங் வேர்ட்ஸு. ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்து நம்ம நிறைய போயம்ஸ் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.